உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். பேரன்புக்குரியவர்களே, நான் உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். பேரன்புக்குரிய உறவுகளே, இந்த உலகத்திலே எப்போது நாம் தனிமையில் இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அன்பு பரிசு எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக புத்தகம்தான். அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் நாம் படிக்கின்ற போது சிலருக்கு கவலைகள் மறந்து போகும், சிலருக்கு வருத்தங்கள் மறைந்து போகும், சிலருக்கு அறிவு கூர்மையாகும், சிலருடைய வாழ்க்கையினுடைய கனவுகள் அவருடைய கைவசமாகும். அப்படி புத்தகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு ஒரு புத்தகத்தை எப்படி எளிமையாக இனிமையாக தினமும் எப்படி புத்தகத்தை படித்தால் எவ்வளவு விரைவாக அந்த புத்தகத்தை படித்து வாழ்க்கையினுடைய ஒரு அறிவுபூர்வமான ஒரு சான்றாக அந்த புத்தகத்தை பயன்படுத்த முடியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லித் தருவதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த பதிவுக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் கலாம் ஒரு சரித்திரம். இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து ஒரு சாதாரண மீனவ கிராமத்திலே பிறந்து பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சரித்திரத்தை நிலைநாட்டிய பேரன்புக்குரிய ஐயா கலாம் ஒரு சரித்திரம் என்ற ஒரு படைப்பாக வந்து அந்த படைப்பை தினத்தந்தி பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தை எப்படி எளிமையாக படிப்பது என நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 180, 208 பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை 2015ஆம் ஆண்டிலே இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அன்பு ஐயா அமுதன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கங்களிலே ஏறத்தாழ 30 சிறு குறு தலைப்புகளிலே கலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலும் படைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கடந்து வந்த காலங்கள், அணுகுண்டு சோதனை, இதை கடந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சவாலான சூழல்களாக இருக்கலாம், கல்லூரி வாழ்க்கையாக இருக்கலாம், கடந்த கால நிகழ்கால வாழ்க்கை முறைகளிலிருந்து அவருடைய உயிர் பிரிகின்ற போது அந்த உயிரினுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து கூட ஒரு ஆழமான ஒரு அறிவுபூர்வமான பதிப்பை இந்த புத்தகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, ஆகச்சிறந்த மனிதர், இளைஞர்களுக்கு வழிகாட்டி என்றுதான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய மனதிலே இருந்த கருணை உள்ளம், அவர் ஒரு மிகச்சிறந்த குடியரசுத் தலைவராக உயர்ந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கருணை தீர்ப்பை கொடுப்பதற்கு ஏற்பட்ட சூழல்களில் இருக்கக்கூடிய வருத்தங்களாக இருக்கலாம், கடந்து வந்த பாதைகளிலிருந்து கனவுகளை அடைவதற்காக அவருடைய குடும்பம் அவருக்கு செய்த உதவிகளாக இருக்கலாம், ஏழை எளிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போலியோ நோய் தாக்குகின்ற போது அவருடைய கால்களிலே இருக்கக்கூடிய எடை குறைந்த அந்த காலிலே பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு அறிவியல் சார்ந்த அந்த இயந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு ஏற்பட்ட முயற்சிகளாக இருக்கலாம். அத்தனையும் மிகச் சிறப்பாக அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதனை மிகச் சிறப்பாக இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதை கடந்து இந்த புத்தகத்தை படிக்கின்ற போது உண்மையாகவே இந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக வேண்டும், அதை கடந்து அவரை போன்று நிச்சயமாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு ஆர்வத்தை, ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகம் ஏறத்தாழ 180, 208 பக்கங்கள், 33 குறுந்தகவல்களோடு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தை நாம் படிக்கின்ற போது எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 பக்கங்களை படியுங்கள். 5 பக்கங்களை படிக்கின்ற போது 5 தலைப்புகளிலே பதிவுகள் பதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பதிக்கப்பட்ட இந்த தகவல்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதை எடுத்துக்கொள்கின்றீர்கள்? அது தேர்வாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், ஆளுமை மிக்க பேச்சாக இருக்கலாம், நேர்காணலாக இருக்கலாம், இல்லை வாழ்வியலோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவுகளாக இருக்கலாம். எந்த தலைப்புக்கு ஏற்ற தேவைக்கு இந்த புத்தகத்துடைய கருத்துக்கள் உங்களுக்கு உதவுகிறது என்பதனை முடிவு செய்துவிட்டு, இந்த புத்தகத்தை நான் ஏன் படிக்க வேண்டும், இந்த புத்தகத்தை படித்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை முன்கூட்டியே நீங்கள்
ஆலோசித்து படிக்க வேண்டும். அப்படி நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் ஓர் ஆகச்சிறந்த மனிதராக நீங்களும் மாறலாம். ஒரு நாள் 5 பக்கங்களை படிக்கின்ற போது நிச்சயமாக ஏறத்தாழ 208 பக்கங்கள் என்றாலும் கூட ஒரு நாள் 10 பக்கங்களை படித்தீர்கள் என்று சொன்னால் 20 நாட்கள் 200 பக்கங்கள். 5 பக்கங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் கூட நாட்கள் அதிகமாயினும் ஆழமாக படியுங்கள், அறிவோடு படியுங்கள், சிந்தனையோடு படியுங்கள், சிறப்பாக படியுங்கள், தமிழில் படியுங்கள், தன்னம்பிக்கையோடு படியுங்கள், தலைவர்களை படியுங்கள். நாளைய தலைவர்களாக நீங்கள் நிச்சயம் உருவாகலாம் அன்பானவர்களே. இந்த புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த பாடங்கள். இந்த உலகத்தில் என்னதான் கைபேசியும் கணினி உலகமும் வளர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்றும் ஆறுதலும் அன்பும் ஒரு சான்றாக திகழ்வது என்பது புத்தகங்கள் தான். இந்த புத்தகம் ஏறத்தாழ 180 ரூபாய் 208 பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் இப்போது கூட விற்பனையிலே முதலிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது ஒரு ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் புத்தகத்தை தெளிவாக நீங்கள் படியுங்கள். இந்த புத்தகம் பிறப்பு, இறப்பு, சரித்திரம், அவர் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இது போன்ற நல்ல நல்ல புத்தகங்களை தினமும் படிப்பதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக முன்னேறும். பொழுதுபோக்குவதற்காக நாம் கைபேசிகளிலே நம்முடைய நேரத்தை செலவிடுகின்றோம். பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு செல்கின்றோம், திரைப்படங்களுக்கு செல்கின்றோம், திரைப்படத்தை பார்க்கின்றோம், இசையோடு பயணிக்கின்றோம். ஆனாலும் சில நேரங்களில் சில இடங்களில் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆறுதல் மிக்க பதிவாக கூட இந்த புத்தகம் இருந்து கொண்டிருக்கின்றது. புத்தகங்களை நிச்சயம் படியுங்கள். வாழ்க்கையிலே நீங்களும் ஒரு புத்தக காதலர்களாக உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு புத்தகமாக மாறட்டும் என்று சொல்லி உங்களிடம் இந்த விடைபெற்று சொல்வது என்றும் என்றும் என்றென்றும் உங்களுடைய பேரன்புக்குரிய உதச்சிக்கோட்டை விஜயன். நண்பர்களே.